அழகை தீர்மானிக்கிறதுல ஜாதகத்தோட பங்கு எந்த அளவுக்கு இருக்கு? இப்போ முக அழகை தீர்மானிக்கிறதுல 2ஆம் இடம் ரொம்ப ஜாதகத்தில் முக்கிய பங்கு வகிக்குது. அழக உடன்பிறப்புகளேன்னு கடைசியாக சொல்லும்போது பார்த்தீங்கன்னா விசில் பறக்கும்ல, அது ஒரு முகவசியம் தான் இல்லையா? பதனமே சந்திர பிம்பமே அப்படின்னு. அப்போ 2ஆம் இடத்துல சந்திரன் இருந்ததுன்னா நம்ம சொல்லுவோம் ஒரு கட்சியை கட்டுப்படுத்துறதுங்கிறதுல இப்படி திரும்பி பார்த்தா கப்சிப்புன்னு எல்லாரும் அடங்கிடுறாங்கல்ல. கொஞ்சம் கோபமாக தான் இருப்பாங்க, ஆனாலும் அழகாக இருக்காங்களே. அழகு முகம், ஆசை முகம், நெஞ்சினிலே நிறைந்த முகம். எந்த கிரகங்கள்லாம் இருந்தால் அந்த அழகை தீர்மானிக்கலாம் அப்படின்னு. லக்னத்துக்கு எந்த கிரகத்தோட பார்வை கிடைக்குது அப்படிங்கிறது. இந்த குரு சாதாரணமாக பேச மாட்டாங்க, என்ன பேசினா 500 கோடி 1000 கோடி தான். கடைசியாக பார்த்தீங்கன்னா தெருக்கோடியில் நம்மளோட இன்னும் டீ குடிச்சிக்கணும். சனிங்கிறது உழைப்போட அடையாளம் இல்லை, முதுமையோட ஒரு அடையாளம். 1 to 1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு மனிதனோட முகத்தின் அழகை தீர்மானிப்பது ஜாதகத்தோட பங்கு என்னங்கிறத பற்றியும், அதே நேரத்தில் கிரகங்களின் பங்கு என்னங்கிறத பற்றியும் மூத்த பத்திரிகையாளர் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், ஒரு மனுஷனோட அடையாளமே அவங்களோட முகம்தான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு சில பேரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கருப்பாக இருப்பாங்க ஆனால் கலையாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சில பேர் பாருங்கள் சிவப்பாக இருப்பாங்க ஆனால் அவங்க எப்போயுமே சோகமாக இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. சில நேரம் சில பேர்லாம் ஆக்ரோஷமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த ஒரு அழகை தீர்மானிக்கிறதுல ஜாதகத்தோட பங்கு எந்த அளவுக்கு இருக்குது, கிரகங்கள் எந்த கிரகங்கள்லாம் இருந்தால் அந்த அழகை தீர்மானிக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பாம்மா. அதாவது அழகு அப்படிங்கிறதுனா எல்லாரும் ஒரு வகையில் அழகு தானே. யாருமே அழகு குறைவானவர்கள் கிடையாது, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும். இப்போது கலைஞர் ஒரு மேடையில் பேசினாருன்னா அவரோட வயது, அவருடைய தோற்றம், இப்போ தான் நன்மையில் இருந்திருக்காரு. ஒரு வயதான காலத்தில் கூட அவர் உட்காந்து பேசுகிற காலகட்டத்தில் கூட அவர் பேச ஆரம்பிக்கும் போது அப்படி சொல்லிட்டு இந்த கழக உடன்பிறப்புகளேன்னு கடைசியாக சொல்லும்போது பார்த்தீங்கன்னா விசில் பறக்கும்ல, அது ஒரு முகவசியம் தான் இல்லையா? அடுத்தது எம்ஜிஆர் உயிரோட பேசும்போது அப்படியே எல்லாரையும் சொல்லிக்கிட்டே ரத்தத்தின் ரத்தங்களேங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே அதிரடியாக ஒரு விசில் பறக்கும். அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, அவங்களோட பேச்சிலையும் அப்படி தான் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இது ஒரு இவங்க எல்லாருமே சினிமா துறையோடு சம்மந்தப்பட்ட ஒரு அரசியல்வாதிகள். இந்த இடத்துல முகத்தை பாருங்கள், 3 பேரோட முகமே ஒரு அடையாளம் இல்லை. கலைஞருடைய அடையாளம் அப்படின்னு பார்க்கும்போது அது தலையில் ஒரு முடி கூட இல்லைன்னா கூட அதுவே ஒரு அழகு தானே. அந்த கண்ணாடி அது கலைஞருடைய ஒரு அடையாளம். அடுத்தது எம்ஜிஆருக்கு தொப்பி ஒரு அடையாளம். செல்வி ஜெயலலிதா பழைய முன்னாள் முதலமைச்சருக்கு பார்த்தீங்கன்னா அந்த முகமே ஒரு நிலவு மாதிரி ஒரு வட்ட முகம், அது ஒரு அழகு இல்லையா? அப்போ இதெல்லாம் முகங்கள். இந்த முகங்கள்லாம் அப்படியே லைனாக பார்த்துட்டே வருவோமே. இப்போ கலைஞருக்கு பார்த்தீங்கன்னா கலைஞர் கடக லக்கணம். இப்போ 2ஆம் இடம் முகத்தை தீர்மானிக்கிறதுல ஒரு முக்கியமான பங்கு இருக்குது இல்லையா? அப்போ அந்த இடத்துல அது நெருப்பு ராசி. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது சிம்ம ராசி, சூரியனுடைய இது. அப்போ சூரியனுடைய தாக்கம் தான் அவருக்கு அதிகம். அவர் தானே சூரியன், அதுக்கப்புறம் வர்றவங்கெல்லாம் இளைய சூரியன் தானே. அது ஒரு அழகு. முகம்ங்கிறது 2ஆம் இடம். அதாவது என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்பாங்க. சிரசுங்கிறது தலை. அப்போ தலைங்கிறது வீட்டோட கூரைனா முகத்தோட தோற்றம், நுழைவாயில் அப்படிங்கிறது முகம். அது 2ஆம் இடம். அதனால தான் என்ன சொல்கிறான்னா பதனமே சந்திர பிம்பமே அப்படின்னு பாடுறாங்க. பதனம்ங்கிறது முகம், சந்திர பிம்பம். உலகத்தில் இயற்கை காட்சிகளை ரொம்ப அழகாக பார்க்குறோம். அந்த நிலாவை தானே பெண்ணோட முகத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறோம். அப்போ அந்த பெண்ணோட முகத்தை ஒப்பிட்டு பேசும்போது நிலவுங்கிறது ஒரு அழகு இல்லையா? அப்போ 2ஆம் இடத்துல சந்திரன் இருந்ததுன்னா, வளர்பிறை சந்திரன் இருந்ததுன்னா அவங்க முகம் ரொம்ப அழகாக இருக்கும்ல. அது ஒரு சுபக்கிரகத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது சந்திரனுங்கிறதே வட்ட வடிவ முகம் தானே. அழகு முகம், ஆசை முகம், நெஞ்சினிலே நிறைந்த முகம் அப்படிலாம் சொல்லிகிட்டே வராங்கல்ல. நினைவிலும் தொடர்வது அவளின் முகம், ஆசை முகம், இப்படி பல முகங்களை சொல்லிகிட்டே வருவாங்க. அப்படி அந்த முகங்களை அழகுபடுத்தும் போது சந்திரனுக்கு அது அதிக முக்கியத்துவம். பட் சந்திரன் நல்லா வலிமையாக இருக்கணும். நீச்சமாக இருந்தால் அவ்வளோ அழகு எதிர்பார்க்க முடியாது. பகை ஸ்தானங்களில் இருந்தால் கூட அவ்வளோ அழகை எதிர்பார்க்க முடியாது. அப்போ சந்திரன். குருவுக்கு பேரே அழகன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு, சுக்கிரனுக்கும் ஒரு அழகன் பேர் உண்டு. அழகுன்னு வரும்போது குரு வந்துடுவார், அழகிரின்னு வரும்போது சுக்கிரன் வந்துடுவார். அப்போ அழகுங்கிற கிரகத்துக்கு 2மே உண்டு. அப்போ அந்த முகத்தில் 2ஆம் இடத்து குரு இருக்கும்போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இயல்பாக அந்த ஒரு அழகு இருக்கும். குருவோட பார்வைப்படும் போது அந்த முகம் அவ்வளோ லட்சணமாக இருக்கும். அடுத்தது இப்போ சந்திரனுங்கிறது அழகு அப்படின்னு சொல்லிட்டோம். சில பேர் பார்த்திங்கன்னா அந்த சுண்டி இழுக்கிற அழகு இருக்கும்ல, அந்த கண்ணை பார்த்தா அந்த கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், வேறு எதுவும் எனக்கு பார்க்குறதுக்கு தோணாது அப்படிம்பாங்க. இதுக்கு நிறைய பல பாடல்களில் உதாரணமாக சொல்லலாம். அப்போ சில பேரோட முகத்தை பார்த்தீங்கன்னா
என்னவோ தெரியல, கொஞ்ச நேரம் தெரியல, அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு எது பதிலுமே பேசல, நான் பாட்டுக்கு ஹூன்ட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த முகத்துக்குள்ளே அப்படி ஒரு கவர்ச்சி மட்டுமே இல்லை, அங்கே ஒரு கம்பீரமும் இருக்கும். அது வந்து ஒரு முகம். நம்ம சொல்லுவோம், ஒரு கட்சியை கட்டுப்படுத்துறதுங்கிறதுல இப்படி திரும்பி பார்த்தா கப்சிப்புன்னு எல்லாரும் அடங்கிடுறாங்கல்ல. இது கூட ஒரு கம்பீரம் தான். ஒன்று வந்து அவங்க மேலே நமக்கு ஒரு ஈர்ப்பு இல்லையா. அப்போ 2ஆம் இடம் தான் முகத்துக்கு தீர்மானிக்கிறதுல ரொம்ப முக்கியமான பங்கு. சுபக்கிரகங்கள் பார்வை செய்யும் போதும் ஒரு அழகு கிடைக்குது. 2ஆம் இடத்துல சூரியன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சூரியன்னா இந்த இடத்துல சூரியன் நீச்சமாக இருக்கா, உச்சமாக இருக்கா, இப்படி எல்லாத்தையும் பார்த்துக்கணும். பகை வீட்டில் இருக்கா, பாதக விட, ஏன்னா 12 லக்கணில் எது வேணாலும் இருக்கலாம் இல்லையா. அப்போ இது வந்து 2ஆம் இடத்துல சூரியன் இருக்குன்னு வச்சுப்போமே. இது வந்து குருவோட வீடா, சுக்கிரனுடைய வீடா, இப்படி எந்த கிரகத்தோட வீடு, சூரியனுக்கு இது பகை வீடா, பாதக வீடா, அல்லது சூரியனை பார்க்கக்கூடிய நல்ல கிரகங்கள் பார்க்குதா, இல்லை வந்து அதுக்கு எதிர் கிரகங்கள் பார்க்குதா, இப்படியெல்லாம் பார்த்து தான் முடிவுக்கு வரணும். வெறும் சூரியனை வச்சு முடிவு பண்ண முடியாது. இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய கிரகம் வந்து அதுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. சூரியன்னாலே அது ஒரு ஒளி வெள்ளம் பாய்ச்சக்கூடிய கிரகம் தானே. அப்போ ஒளி வெள்ளம் பாய்ச்சக்கூடிய கிரகம்னா கொஞ்சம் கோவமாக தான் இருப்பாங்க, ஆனாலும் அழகாக இருக்காங்களே. கோவப்படும் போது நீ அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. யார்கிட்டையுமே போய் நீங்கள் பேசுறது ரொம்ப அழகாக இருக்குன்னா அப்படியா அப்படின்னு கொஞ்சம் சாஃப்டாகிடுவாங்கல்ல. அதுதான் சொல்கிறது, ஒரு பொய்யாவது சொல் கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. பொய் கூட சொல்லுங்கள், அந்த சாந்தப்படுத்தும் போது ஒரு அழகு இருக்குல்ல. சில பேர் கோவப்படும் கூட, சரி கோவப்பட்டோம், சின்ன பிள்ளைங்கிட்ட நம்ம சண்டை போட்டு அதுங்களை வந்து கோவப்படுத்தி பார்ப்போம்ல, அது மாதிரி சில பேர்கிட்ட அந்த முகம் வந்து ஒரு அழகாக இருக்கும் இல்லையா. அப்போது முகத்தை தீர்மானிக்கிறதுல சூரியனாக இருந்ததுன்னா கோவப்படும் போது கூட அவங்க முகம் அழகாக தான் இருக்கும். செவ்வாய் அந்த கண்ணுலேயே தீப்பொறி பறக்கும்ல. நீ தான் புடவை வியாபாரம் பண்ணுற, உனக்கு எதுக்கு தீப்பொறி திருமுகன்னு பேர் வைக்கணும், நெருப்பு நீலமேகம் வைக்கணும்னு சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி அந்த கண்களில் வந்து தீப்பொறி பறக்கும். எல்லாரையும் கோவப்படுறான், ஆனால் அவனை தான் எல்லாருக்கும் பிடிக்குது அப்படிங்காங்க சில பேர். இவன் எல்லாரையும் அனுசரித்து போகிறான், ஆனால் இவனை யாருக்குமே பிடிக்க மாட்டேதும்பாங்கல்ல. இந்த மாதிரி அந்த இடத்துல அந்த முகத்துக்கு ஒரு அழகு இருக்குல்ல, அது செவ்வாய். அடுத்தது புதன் அப்படின்னு பார்க்கும்போதே புதனுக்குன்னு நிறைய கேரக்டர் இருக்குல்ல. புதன்னாலே அந்த முகத்தை பார்த்தோன்னே ஒரு புத்திசாலித்தனம் இருக்குது. அவங்க தப்பு தான் பண்ணியிருப்பாங்க, நம்ம கூட்டு பேசும்போது அவங்க அதை சமாளிக்கிற விதமும் பேசுகிற விதமும் இருக்குல்ல, நமக்கு பதில் மறுப்பே சொல்லக்கூடாது. அப்போ புதனுங்கிறது ஒரு அழகு. இப்படி சுபக்கிரகங்கள்லாம் சம்மந்தப்படும் போது அழகாக இருப்பாங்க. இந்த சனியெல்லாம் சம்மந்தப்படும் போது பார்த்தீங்கன்னா, சனிங்கிறது உழைப்போட அடையாளம் இல்லை, முதுமையோட ஒரு அடையாளம் இல்லை. இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது அந்த இடங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்க தான் செய்யுது. இன்னும் சொல்லப்போனால் 2ஆம் இடத்துல சனி இருக்கிற பல பேர் பார்க்குறதுக்கு அழகாலாம் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த மற்ற கிரகத்தோட சேர்க்கையெல்லாம் வருது. அப்போ அழகுங்கிறதுல வந்து ரொம்ப முக்கியமாக தீர்மானிக்கிறது, குறிப்பாக முக அழகை தீர்மானிக்கிறதுல 2ஆம் இடம் ரொம்ப ஜாதகத்தில் முக்கிய பங்கு வகிக்குது. அதுக்கு மேலே சுப கிரகங்களோட பார்வையோ சேர்க்கைப்படும் போது அந்த முகம் அழகாக இருக்குது. எல்லாத்தையும் கடந்து ஆளுடைய தோற்றங்களே சில நேரங்களில் இருக்கும் தெரியுங்களா. சில பேர் குள்ளமாக இருந்தால் கூட இந்த ஆளுமை எப்படி பர்சனாலிட்டின்னு சொல்கிறாங்கல்ல, அது எப்படின்னா லக்னத்துக்கு எந்த கிரகத்தோட பார்வை கிடைக்குது அப்படிங்கிறது. இந்த குரு சுக்கிரன் போன்ற கிரகங்கள் வந்து லக்னத்துக்கு பார்வை கிடைத்தால் அடுத்தவங்களை வந்து ஏதோ ஒரு வகையில் வசீகரிக்கக்கூடிய முகத்தோற்றமோ இல்லை ஆளுமையோ ஏதாவது ஒன்று அவங்கள்ட்ட தான் இருக்குது. ஸோ சுபக்கிரகங்களோட பார்வையும் சேர்க்கையும் ஒருத்தவங்களோட முகத்தை வந்து அழகை தீர்மானிக்கிறதுல ரொம்ப முக்கியமாக பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலாகவே முக அழகு அப்படின்னு பார்க்கும்போது உண்மையை பேசுனீங்கன்னா முகம் அழகாக இருக்கும். நம்ம பேசுகிறது மக்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்தோன்னா நம்ம முகம் அழகாக இருக்கும். ஏதாவது கவலைகளும் துக்கங்களும் மனிதனுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த கவலைகள் துக்கங்கள்லாம் மறந்துட்டு கொஞ்சோண்டு அதை வேறு ஆல்டர்னேட்டிவாக யோசிச்சுட்டு அதெல்லாம் கடந்து வர கற்றுக்கிட்டோன்னா முகம் அழகாக இருக்கும். அகத்தின் அழகு தான் முகத்தில் வெளிப்படும். அப்போ அகத்தை அழகாக வச்சுக்கிட்டிங்கன்னா முகமும் அழகாக வரும். அது வந்து நான் ஜாதக ரீதியாக அந்த முகம் இப்படி இருக்கும்னு சில விஷயங்களை சொல்லலாம். இப்போ சூரியனுக்கு சதுரம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ சூரியன் வந்து ஒரு ஜாதகத்தில் ரொம்ப ஆதிக்கம் நிறைந்த கிரகமாக இருந்து வலிமையான கிரகமாக இருந்ததுன்னா சதுர வடிவத்தில் இருக்கும் அவங்க முகம். இல்லைன்னா உடலே அப்படி சில பேருக்கு இருக்கும். இதை பாக்ஸை செஞ்சு வச்சு தலையும் காலையும் ஒட்டின மாதிரி சில பேர் இருப்பாங்க. இது சூரியனோட ஆதிக்கம் மிக்கது. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த புஸ் புஸ்ன்னு இருக்காங்கல்ல, அப்படியே அந்த மாதிரி இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா சந்திரனோட ஆதிக்கம். பார்த்தோன்னே அந்த கண்ணை பார்த்தோன்னே நமக்கு ஏதோ அவங்க பேசுனாங்கன்னா ஏசி நம்ம மேலே படுற மாதிரி சில்னஸ் வருதுல்ல, அது சந்திர ஆதிக்கம். பார்த்தோன்னே இந்த கட்டுன்னு இருக்கிறது அந்த கம்பீரமாக, பார்த்தோன்னே இந்த மீசையை பார்த்தாலே பயமாக இருக்குது, பார்வையை பார்த்தாலே பயமாக இருக்குன்னு சொல்கிறேன்ல, அது செவ்வாயோட ஆதிக்கம். பரவாயில்ல, இவங்க நல்லா நம்மக்கிட்ட பேசலாம் போல் இருக்க, இருக்கிற இடத்த கலகலகலன்னு சில பேர் பேசிகிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா. பெரிய சண்டை வந்தால் கூட அப்படியே பேலன்ஸ் பண்ணி ரெல்ட் பண்ணி விட்றாங்க. இது புதனோட ஆதிக்கம். அடுத்தது இருங்க, என்னான்னு தெரியலங்க, அவர் பேசுகிறதெல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல தருது. அவரெல்லாம் என்னமோ இங்கெங்கேயும் பேசுகிறாரு, கடவுளை பற்றி பேசுகிறாரு, ஆன்மீகத்தில் பேசுகிறது, அவர் சொல்கிறதெல்லாம் மனசு ஏற்றுக்குதுங்கன்னு சொல்கிறோம்ல, இது வந்து குருவோட ஆதிக்கம்.
இவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல, கண்ணு எதுக்கு நம்மளை ஏமாத்துறாரு, ஆனாலும் நம்ம தம்பி அவர்கிட்ட பணத்தை கொடுத்துட்றோம், ஆனாலும் நம்ம ஏமாந்துடுறோம் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அது சுக்கிரனுடைய ஆதிக்கம். ஏமாறுறது இல்லை, நம்மளை மீறி நம்மளுடைய மனசு வந்து அவங்க பக்கம் போய் விழுதில்லை, அது சுக்கிர ஆதிக்கம். அடுத்தது சனி. சனின்னா சாதாரணமாக இருப்பாங்க, கடுமையாக உழைச்சிட்டு இருப்பாங்க, அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, உடல் தோற்றம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, மனசு சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்படிலாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க பார்த்திங்கன்னா சில பேருக்கு சின்ன வயசுலேயே இந்த முதுமையான தோற்றம் கூட வந்துடும். ஒரு மாதிரி இந்த கரடு முரடாக இருக்கிற மாதிரி தோணுன்னா உண்மையிலேயே வந்து நியாயத்தை பின்பற்றுறவங்களாக இருப்பாங்க, போராடிட்டு இருக்கிறவங்களாக இருப்பாங்க. இது சனியோட ஆதிக்கம் உள்ளது. அடுத்தது ராகு ஆதிக்கம்னு வச்சுக்கோங்களேன். இவங்க என்ன நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னே நமக்கு தெரியாது. திடீர்னு பிளான் பண்ணி டக்குன்னு மேலே போவாங்க, டக்குன்னு பரமபதத்தில் பாம்பு கடிச்ச மாதிரி கீழே இறங்குவாங்க. சாதாரணமாக பேச மாட்டாங்க, என்ன பேசினா 500 கோடி 1000 கோடி தான். கடைசியாக பார்த்தீங்கன்னா தெருக்கோடியில் நம்மளோட இன்னும் டீ குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, அது வேறு விஷயம். இது வந்து ராகு. கேதுங்கிறது எப்படின்னா, எல்லாமே இந்த உலகத்தில் மாயை அப்படின்னு சொல்கிறோம்ல, எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை, எப்போதும் எதையோ பறி கொடுத்த மாதிரி அந்த புகையடைந்த கண்கள்பாங்க. இந்த பாம்புலேயே பார்த்தீங்கன்னா கொழுகொழுன்னு இருக்கிற பாம்பு ஒரு மாதிரியாக இருக்கும், இந்த சல்லியாக இருக்கிற பாம்பு இருக்குல்ல, அது முகம்லாம் ஒட்டி போய் குட்டி பாம்புகள்லாம் இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா கேதுவோட ஆதிக்கம் நிறைந்தது. இது எல்லாத்தையும் வச்சு தான் முக அழகு, உடல் தோற்றம், அடுத்தவங்களை வசீகரிக்கக்கூடிய தன்மை, இது எல்லாத்தையும் பார்க்கணும். அது ஜாதகத்தில் எந்த கிரகம் எந்த இடத்துல எப்படி வலிமையாக இருக்கிறத பார்க்கும்போது அழகு முகமாக, அழகு தோற்றமாக, அழகு நடவடிக்கைகளாக, அழகு செயல்பாடுகளாக, உண்மையிலே மனதும் அழகாக உடலும் அழகாங்கிறத தீர்மானிக்கலாம். இதுதான் நீங்கள் கேட்ட அழகு. ஒரு மனுஷனோட அழகை தீர்மானிக்கிறதுல 9 கிரகங்களின் பங்கு என்னங்கிறத ரொம்ப அழகாகவே சொன்னீங்க சார். மிக்க நன்றி. நன்றிம்மா. என்ன நேர்களே, அகத்தின் அழகு தான் முகத்தில் தெரியுங்கிறத ரொம்ப எளிய பரிகாரத்தை வந்து நம்ம சார் சொன்னார். நம்ம எவ்வளோதான் கஷ்டம் துன்பம் இதெல்லாம் இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருந்தால் அது ஒரு தனி அழகுங்கிறதையும் ரொம்ப தெளிவாகவே சொன்னார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.